ஸோ ப்ராபப்ளி செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. ஸோ கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ பில்லே நடுவில் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. குறிப்பாக வந்து ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெரிய லெவலில் நிறைய பேருக்கு இருந்த கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் கேட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு ஏன் ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ப்பு ராண்டி ஆர்டன் தான். ஸோ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ஃப்ரான்ஸ் மத்தியில் பயங்கர சப்போர்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வராரு. ஸோ ராண்டி ஆர்டன் வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஆடியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ராண்டி ஆர்டன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேர்ல்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரெல்லாம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். நான் 1-2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம கோடி ரோட்ஸ்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணியிருந்தான் பிளட் பேவியூவில். அதுக்கான ரீசன் என்ன, அது அவனுக்கு கரெக்டாக இருக்குமா என்னென்னலையும் யோசிக்கல. அவன் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கூப்பிட்றாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் அண்ட் ஆல்சோ WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. கோடி ரோட்ஸ் வந்து மத்தியில் ஃபேன்ஸ் மத்தியில் கோடின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராண்டியோடன் கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசர்வ்டான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஸோ நான் வந்து லிட்டில் பிட் ஃபூலிஷாக வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணுறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேக் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லியிருந்தான். ஸோ அவன் வந்து ரெசில்மேனியாவுக்கு முன்னாடியும் சரி, ஸோ அந்த சம்மர்ஸ்லாம் அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமாவும் சரி, ஸோ அதுக்கப்புறமா என்கிட்ட நிறையா வார்த்தைகள் சொல்லியிருந்தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரெஃபர் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் மெயினாக சொல்கிறாரு, ஸோ நான் ரோமன் ரெயின்ஸ்க்கான வார்த்தைக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க கூட டீம் அப் பண்ணேன்றதை சொல்லியிருக்காரு. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு நான் கடன் பட்டுக்கன்ற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல வந்து லெஜண்ட் கில்லர், ஸோ உங்கள் முன்னாடி தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ உனக்கு புரியும் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்ம கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பிளட் லைன் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ நினைக்கலாம் இது வந்து உனக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்காதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கு ராண்டி ஆர்டன் என்ன சொன்னார்னா, இது ஒன்றும் எனக்கு ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது, பட் நீ அதை ப்ராப்ளமாக ஆக்காத வரைக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல பயங்கரமாகவே நம்ம ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேடஸாக ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த இடத்துல கேவோ பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ கேவோ வந்த பின்னாடியே வந்து நம்மளுடைய பிளட் லைன் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. பிளட் லைன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிகோவா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ண சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நீ ரோமனுக்கு வந்து ரோமன் உனக்கு வார்த்தை கொடுத்தானம்ல, ஸோ நீ அதனால் அவனை டச் பண்ணுறியா, ஸோ அதுக்காக நீ அவனுக்கு பேக்கப் கொடுக்குறியான்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ அந்த 2 மெம்பர் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு போதாதா கோடின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம அக்னாலஜ்மெண்ட் சொல்லும் போதே ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிசின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிகோவா ஸோ இவங்களுக்குள்ள பிரிவை ஏற்படுத்தலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுவார். சோலோ சிகோவா என்ன சொல்லுவாருன்னா, ஸோ நீ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனை டேக் ஓவர் பண்ணலான்னு தான் வருவேன், இப்போ ஏன் ரோமன் ரெயின்ஸ் கூட கூட்டு சேர்ந்த, ஸோ இப்போ எப்பயுமே கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன் கூட தான் சேர்ப்பேன், ஏன்னா அவங்களால முடியலை, ஸோ அதனால தான் நீ இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட கூட்டு சேர்த்துருக்கன்ற மாதிரி நம்மளுடைய சோலோ சிகோவா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இடத்துல கேவோ பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஸோ நான் ஒரு விஷயத்தை நான் எக்னாலேஜ் பண்ணுறேன், அது என்னென்னா சோலோ சிகோவா என்ன சொன்னாலும் கண்டுக்கிற கூடாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்றத பிளாட் பேப்ரியில் டேக் டீம் பார்ப்போம், இப்போ ஒரு டேக் டீம் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, ஸோ கோடி ரோட்ஸ் வந்து நான் அந்த டேக் டீம் மேட்ச்சில் இருப்பேன்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ கெவின் ஓவன்ஸ் வேணாம் நீ வந்து ஓன் டேக் டீம் மேட்ச்சு ஓன் டேக் டீம் பார்ட்னர் கூட பேசிக்கோ, இப்போ வந்து நானும் ராண்டி ஆர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட் மெயின் ஈவெண்ட்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ப்ராப்ளி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கொஞ்சம் கெவின் ஓவன்ஸும் ராண்டி ஆர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஏன்னா இவங்களை விட்டுட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட கூட்டு சேர்ந்தனால என்னமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீடு போகுது. ப்ராப்ளி இவங்களுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்சோ இல்லை சிங்கிள்ஸ் ஃபீடோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போகும். இதுக்கப்புறமா சிங்கிள்ஸ் ஃபீடு கேவோ கூட பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கான ட்ரிபிள் த்ரெட் ஃபீடு இல்லைனா அகைன் நம்ம வைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணுறதை பார்ப்போமான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கான செக்மெண்ட் இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பேடஸாக பார்த்தீங்கன்னா போயிருக்கு.